இந்த திக்ருடைய அம்சத்துல, அதாவது நம்ம தக்பீர் கட்டின உடனேயே ஓதுகின்ற துவாவாக இவர் பதிவு செய்திருப்பது, அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். யா அல்லாஹ், எப்படி மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் நீ தூரத்தை அமைத்திருக்கிறாயோ, தூரம் அமைத்திருக்கிறாயோ, அது போன்று எனக்கும் என் பாவங்களுக்கும் இடையில் தூரமாக்குவாயாக. அல்லாஹும்ம நக்கினி மின் ஹதாயாய கமா யுனக்க ஸௌபுல் அப்யது மினத் தனஸ். தனஸ் என்றது அசுத்தம். இந்த அசுத்தத்தில இருந்து எப்படி ஒரு வெள்ளை ஆடை சுத்தப்படுத்தப்படுமோ அது போன்று என்னை என் பாவங்களில் இருந்து சுத்தப்படுத்துவாயாக. அல்லாஹும்ம இக்ஸில்னி மின் ஹதாயாய பிஸ்ஸல்ஜி வல் மாஇ வல் பர்த் வல் பரத். பர்த் அல்ல, வல் பரத். பிஸ்ஸல்ஜி வல் மாஇ வல் பரத். அதாவது சல்ஜன்றது அந்த ஐஸ் கட்டி விழுமே, சரியா? அதுக்கு ஆலங்கட்டின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? அந்த இது அது அதை போல தண்ணி, பனிக்கட்டி, இவைகளை கொண்டு என்னை என்ன செய்வாயாக, நீ என்னை சுத்தப்படுத்துவாயாக, பாவத்தை, என் பாவத்தை எல்லாம் கழுவி விடுவாயாக அப்படி என்று சொல்லி இதுல வருது. இந்த துவா சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் இந்த இரண்டு கிரந்தங்கள்லையும் வருது. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வார்த்தை வித்தியாசம். எப்படின்னா, சஹீஹுல் புகாரியில் 744வது இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸ்குது பைன தக்பீரி வ பைனல் க்ராஅத்தி இஸ்காத்தத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீருக்கும், அதாவது அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கும் இடையில் இஸ்காத்தன், கொஞ்சம் என்ன செய்வார்கள், மௌனமாக இருப்பார்கள். அப்ப அவர் ராவி அதில் சொல்றாரு, கால ஹசிப்ஹு கால ஹுனையத்தன், கொஞ்ச நேரம் என்று சொன்னதாக ஹுனையா, இஸ்காத்தன் ஒரு மௌனம் என்று சொல்லாம கொஞ்ச நேரம் என்று சொன்னதாகவும் ஒரு ராவி என்ன செய்யறாரு, நான் நினைக்கிறேன்றாரு. அவ ஃபகுல் தூ பி அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து, எனது தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். இஸ்காத்துக பைன தக்பீரி வல் க்ராஅத்தி மா தகூல், இது ரெண்டு கடை நீங்க மௌனமா இருக்கிறீங்க, என்ன சொல்றீங்க, என்ன ஓதுறீங்க? கால அகூலு அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப் அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா. புகாரில் வரக்கூடிய ரிவாயத் எப்படின்னா, முதலாவது ஹதாயாய, அதுல ஹதாயாண்டா பாவம், ஹதீஆன்றது பாவம், ஹத என்ன தவறு, அதுலேருந்து வந்ததுதான், சரியா? ஹதா என்றா தவறு, அப்ப முஹ்தி என்றா தவறு செஞ்சவன், அப்ப ஹதீஆ, சரியா? ஹத்தியான ஒரு பதில பன்மை தான் ஹதாயான்றது. யான்றது எனக்கு வருது, ஹதாயா ய, என்னுடைய பாவம். ஆரம்பத்துல ஹதாயா என்னுடைய பாவம் என்றும், நடுவுல மூன்று தான் ஹதாயா வருது அந்த துவால. நடுவுல வரக்கூடியதுல அலிஃப்லாம் அல் ஹதாயான்னு வருது, மறுபடி கடைசியில ஹதாயா என்று வருது புகாரிட ரிவாயத்துல. ஆனா முஸ்லிம் ரிவாயத்துல மூன்றுமே ஹதாயான்னு என்ன செய்து வருது. அதனால இது அல் ஹதாயான்னு சொல்றதும் பிழை இல்லை, ஹதாயா என்று சொல்றது பிழை இல்லை. இது தர்ஜீ செய்யக்கூடிய அளவுக்கு எது மிகவும் நெருக்கமான சொல்ற அளவுக்கு ஒரு முரண்பாடு உள்ள அம்சமும் அல்ல. ஏன் நான் இப்படி சொன்னேன்னு சொன்னால், ஒரு சகோதரர் இப்படி படிச்சு கொடுத்து நினைக்கிறாரு, இந்த ஹதாயா அப்படின்றத படிச்சு கொடுத்து நினைக்கிறாரு. அப்போ அவர் படிச்சு கொடுக்குற நேரத்திலேயே ஒரு சகோதரர் பகிரங்கமா இருந்த, நீ அப்படி சொல்லுவான நடுவுல அல் ஹதாயான்னு தான் என்ன செய்து வருதுன்னு திருத்தினாரு. அப்ப எனக்கு அந்த நேரம் தெரிஞ்சிருக்கல, அந்த அவர் சொல்லி கொடுத்துட்டு இந்த ஒரு தெரிஞ்சிக்கல, அப்ப நம்ம அமைதியாகிட்டோம். ஆனா அது ரிவாயத்தை பார்த்தா என்ன செய்யுது, ஹதாயான்னு வருது, அல் ஹதாயான்னு வருது. இதே மாதிரி சில ரிவாயத்துக்கள் அந்த மாதிரி வரலாம். நான் ஒரு தடவை இங்க இந்த வகுப்புல அல்லாஹும்மன் ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக அந்த சொல்ற நேரத்துல ரிவாயத்தை என்ன செஞ்சேன்னு சொன்னா, இரண்டா மாறி என்ன செஞ்சது நான் சொன்னேன். அப்ப அது சொன்னது புகாரில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து தான். ஆனா அது பிரபல்யமான ரிவாயத்துன்றனால சௌர் பார்த்துட்டு சொன்னார், நான் தேடி பார்த்துட்டேன், புகாரி முஸ்லிம் தேடி பார்த்துட்டு அது என்னது இருக்கல என்றார். ஆனா அடிச்சா புகாரில் என்ன செய்யுது அந்த ரிவாயத்து, அதுல வாரத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இது என்னது, இந்த ரிவாயத்துக்கள் எப்படி சில இதுகள் வரும், அதுல நம்ம தர்ஜி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தையில பெரிய வித்தியாசங்கள் இல்லாத விட்டால் ஹதீஸ் சஹியாக இருந்தா, அப்ப அல் ஹதாயாவும் ஓகே, ஹதாயாயும் ஓகே. அப்ப ஹதாயா நம்ம எது நம்ம பாடமாக்கி வச்சுக்கிறோமோ அதை என்ன செய்யலாம், நம்ம கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இந்த செய்தி புகாரிலே முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு அழகான செய்திகள் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஃபர்துல மட்டும்தான் ஓதிக்கிறாங்கன்றது இந்த செய்தியில் என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நபி தோழர்கள் பார்த்து தான் அதை என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. வளமையா ரசூல்லாங்க தொழுகிற தொழுகையில் இப்படி ஒரு மௌனம் என்ன செய்தது இருந்தது என்பதனால.
இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.